முகவாதம் ஏன் ஏற்படுது, அதுலேருந்து நம்ம ரெக்கவரி ஆக முடியுமா, ரெக்கவர் ஆக நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாம், சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் முகவாதத்திற்கு கொடுக்குது, இந்த முகவாதம் தீர்க்க முடியாத ஒரு விஷயமா, டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, முகவாதம் ஏன் ஏற்படுது, அதுலேருந்து நம்ம ரெக்கவரி ஆக முடியுமா, ரெக்கவர் ஆக நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாம், சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் முகவாதத்திற்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக முகவாதத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபேஷியல் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மூளையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர்ஸ் ஆஃப், அதாவது 7 ஜோடி கிரேனியல் நர்வ்ஸ் அப்படிங்கிறதுல வரும். இதுல 7th தான் என்ன அப்படின்னா இந்த ஃபேஷியல் தான். இது முகத்துக்கு வரும். இந்த நரம்பு ஏதாவது ஒரு காரணத்தால டேமேஜ் ஆயிடுறது, இல்ல பாத்தீங்கன்னா இந்த நரம்பு வீங்கிறது, இந்த மாதிரி காரணத்தால தான் முகவாதம் வரும். ஸோ முகவாதம் வர்றப்ப நமக்கு என்ன சிம்டம்ஸ் தெரியும்னா, சில பேருக்கு முகத்துல ஒரு பக்கம் இருக்கும், இல்ல 2 பக்கமும் இருக்கும். இந்த ஐப்ரோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இழுத்த மாதிரி இருக்கும், தொங்குன மாதிரி இருக்கும், கண்கள் ஒரு பக்கம் இழுத்துன மாதிரி இருக்கும், வாய் லைட்டா கோண மாதிரி இருக்கும், காது இந்த இடத்துல எல்லாம் ஒரு அசௌகரியம் இருக்கும் ஒரு சைடு இருந்தது அப்படின்னா. நார்மலாவே அவங்க பேச்சு இதுல எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும், ஏதாவது பேச நினைச்சோம்னா பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபேஷியல் அந்த முகவாதம் வந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ இது ஏன் வருது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. பொதுவா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டிராவல் பண்றோம், சில பேர் டிராவல் பண்றப்ப காலையில பனியில இல்ல காற்று அதிகமா இருக்கும் பொழுது டிராவல் பண்ணாங்க அப்படின்னா அந்த காற்றானது காது வழியா போகிறது இந்த சைடு படுறப்ப அது சில பேருக்கு அதனை தொடர்ந்து என்னன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு முகவாதம் வரும். சிலருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் முகவாதம் வரும். யூஸ்வலா பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு முகவாதத்துல ஏற்படுத்தும். அப்புறம் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த ட்ராமால, அதாவது எடுக்கும் பொழுது ஏதாவது டேமேஜ் ஆயிருந்ததுன்னா முகவாதம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி முகவாதம் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கு. சளி பிடிச்சிருந்தா கூட அது நம்ம மிடில் இயர் வரைக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு போச்சு அப்படின்னா முகவாதம் வருவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த முகவாதம் தீர்க்க முடியாத ஒரு விஷயமா அப்படிங்கிறத பார்க்கணும். மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 3 வாரங்கள்ல இருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ள எல்லோருக்கும் முகவாதம் கொஞ்சம் சீராக ஆரம்பிச்சிடும். ஆனா சில பேருக்கு இந்த ஸ்ட்ரோக் சொல்றோம் பார்த்தீங்களா, பக்கவாதம், ஸோ அந்த மாதிரி இதுலயும் முகவாதம் வரும். அதுக்கும் உரிய முறை சிகிச்சை எடுக்கணும். எடுக்கும் பொழுது இந்த நரம்புகளுக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் அதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும். தசைகளை நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ண மாதிரி டயட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா வெறும் 3லிருந்து 6 வாரத்துல நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வீட்லேயே சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஐப்ரோவை நமக்கு ஐப்ரோக்கு மேலே கையை வச்சுட்டு இப்படி மேலே தூக்கி கீழே இறக்குறது, மேலே தூக்கி கீழே இறக்குறது, கண்களை மூடி அப்படி திறக்கிறது, இந்த மாதிரி சிரிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸை நார்மலாகவே செல்ஃபாக இந்த முகவாதம் வந்தவர்கள் பண்ணிக்கலாம். அடுத்து இன்டர்னலாக சித்த மருத்துவத்தில் நிறைய அற்புதமான மருந்துகள் இருக்கு. அதுல பிரைமரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுக்ரா சூரணம், அஸ்வகந்தா சேர்ந்தது. ஸோ அதை நம்ம எடுக்கலாம். அதை நீங்க உங்களுடைய ஹைட், வெயிட், இல்லை நீங்க டயபெட்டிக் பேஷண்டா இருந்தீங்கன்னா சில அமுக்ரா சூர்ணத்துல சுகர் கலந்திருப்பாங்க, லேகியத்திலையும் இனிப்பு கலந்திருப்பாங்க. ஸோ மருத்துவரின் அறிவுரையின் பேர்ல அமுக்ரா எடுத்துக்கிறது நல்ல பலன் தரும். அதே மாதிரி அண்ட தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க, முட்டையிலிருந்து செய்யக்கூடிய தைலம். இந்த அண்ட தைலமும் முகவாதத்திற்கு நல்ல பலன் தரும். அப்புறம் நார்மலாகவே எப்சம் சால்ட் இல்லை, வெதுவெதுப்பான வெந்நீரில் எப்சம் சால்ட் போட்டு நல்ல ஒரு டவல் அதில் போட்டு பிழிஞ்சு நமக்கு எந்த பக்கம் பாதிப்புகள் இருக்கோ அங்கே அப்படி ஒத்தி ஒத்தி ஒரு ஒற்றடம் மாதிரி பண்ணணும். ஸோ நார்மலாக எதுக்குன்னா இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் சால்ட் அங்கே இருக்கக்கூடிய தசைகளை வலுப்பெற வைக்கும். இது மாதிரி ரத்த ஓட்டம் சீராக ஓடணும். ஏன்னா ஸ்ட்ரோக்காரவங்களுக்குலாம் ஃபேஷியல் பால்சி இருக்கும்.
ஸோ அதே மாதிரி கொஞ்சம் உஷ்ணமும் தேவை அப்படிங்கிற பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்டை குடிநீர். ஸோ லவங்கப்பட்டை போட்டு குடிநீர். அத காலை, மாலை இரு வேளையும் வந்து தொடர்ந்து எடுக்கும் பொழுது நல்ல வந்து வித்தியாசம் தெரியும். கண்கள்ல வந்து நீர் வடியுது, இந்த முகவாதம் அந்த பாதிப்பும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு பிரத்யேக ஐ டிராப்ஸ் இருக்கும். ஏன்னா ட்ரைனஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் இந்த நீர் வந்து வடியுது. ஸோ நம்ம ஐ டிராப்ஸ் போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ட்ரைனஸுக்காக தானே இந்த அதிகமா நீர் வடியுது. அது குறைய வந்து ஆரம்பிக்கும். இதனுடன் வறுமை சிகிச்சையும் சேர்த்து பண்ணும் பொழுது, ஸோ முகவாதத்திற்கு வந்து நல்ல ஒரு பலன் இருக்கு. ஸோ கல்லூரி காலங்கள்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா, இன்டர்ன்ஷிப் பண்றப்பயும், ஃபைனல் இயர் பண்றப்பயும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு குடுத்த ஒரு கான்ஃபிடென்ட்க்குரிய நோயே வந்து பார்த்தீங்கன்னா, முகவாதம் தான். ஸோ முகவாதத்துக்கு சித்த மருத்துவத்தில அற்புதமான தீர்வு இருக்கு. நன்றி.